ஓம் சக்தி ஜோதிடம் பண்டித் எஸ்.கே. ராஜு. குழந்தை, பணம், காதல், வியாபார பிரச்சனை மற்றும் பில்லி சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். செய்தி வீச்சு உங்களை வரவேற்கின்றது. முதலில் இலங்கை நிலவரங்கள் மீது ஒரு பார்வையை பதிக்கலாம். ஸ்ரீலங்கா கடற்படையின் அதிவிரைவு தாக்குதல் களமான டோரா களத்திற்கு என்ன நடந்தது? இஸ்ரேலிய தயாரிப்பான இந்த களம் இன்று வரை கரைக்கு கொண்டு வரப்படாத நிலையில் இப்போது வரை அந்த களத்திற்கு என்ன நடக்கின்றது என்பது சற்று மர்மமாகவே இருக்கின்றது. மீட்பு பணிகள் இடம்பெற்று வருவதாக ஸ்ரீலங்கா கடற்படை கூறிக்கொள்கின்றது. அத்துடன் இந்த படகு விபத்தில் சிக்கியதாக மாத்திரம் அது கூறுகின்றது. கொழும்பின் புறநகர பகுதியான மொரட்டுவுக்கு அப்பால் உள்ள அங்குலான கடற்பரப்பில் தான் இந்த சம்பவம் நேற்று காலை இடம்பெற்றது. ஸ்ரீலங்கா கடற்படையின் தகவல்களின்படி தமது டோரா ரோந்து படகு ஒன்று விபத்துக்குள்ளதானதாக அவர்கள் கூறிக்கொண்டார்கள். அந்த படகில் இருந்த 12 கடற்படையினர் மற்றும் மாலுமிகளில் ஒருவர் கடலில் காணாமல் போக ஏனைய 11 பேரும் மீட்கப்பட்டதாகவும், மீட்கப்பட்டவர்களில் 8 பேர் கல்போல மருத்துவமனையில் நேற்று முதல் சிகிச்சை பெற்று வருவதாகவும் கடற்படையினர் அறிவித்துக் கொண்டனர். ஆனால் இந்த அதிவேக தாக்குதல் படகுக்கு என்ன நடந்தது என்பதை ஸ்ரீலங்கா கடற்படை இன்று வரை துல்லியமான விவரங்களுடன் வெளிப்படுத்திக் கொள்ளவில்லை. பொதுவாக விபத்தில் சிக்கியதாக கூறுகிறது. இந்த பதிவு பதியப்படும் வரை அந்த படகு மீட்கப்பட்டு கரைக்கு கொண்டு வரப்படவும் இல்லை. ஏறக்குறைய இந்த சம்பவம் இடம்பெற்று 24 மணி நேரம் கடக்கின்றது. ஆனால் இந்த படகு இன்னமும் கரைக்கு கொண்டு வரப்படவில்லை. இலங்கையின் கடற்பரப்பு தற்போது காலநிலை சீர்கேடுகளால் கடுமையான கொந்தளிப்பு நிலையில் இருப்பதால் இந்த படகை மீட்டு கரைக்கு கொண்டு வருவது சவாலான பணியாக இருப்பதாக ஸ்ரீலங்கா கடற்படை கூறிக்கொள்வதால் ஒருவேளை இந்த படகு கடலில் கைவிடப்படலாமா, இல்லையென்றால் கடலில் மூழ்கடிக்கப்படுமா என்கின்ற நிலைமைகளும் இருக்கத்தான் செய்கின்றன. எனினும் ஸ்ரீலங்கா கடற்படையினர் இந்த படகை மீட்பதற்கு இந்த செய்தி பதியப்படும் வரை பிரயத்தனங்களை மேற்கொள்கின்றார்கள். இந்த படகின் விபத்து இயந்திர கோளாறு சம்பந்தப்பட்டதாக கூறப்படுகின்றது. ஏனென்றால் இந்த படகிலிருந்து புகை எழுந்ததை கண்டதுடன் தாம் மீட்பு பணிகளுக்கு விரைந்ததாக அந்த பகுதியில் உள்ள கடற்தொழிலாளர்களும் கூறியுள்ளனர். ஆனால் இந்த படகு கடற்கொந்தளிப்பால் தானா இந்த விபத்தை சந்தித்தது என்பதையும் ஸ்ரீலங்கா கடற்படை அறிவிக்கவில்லை. இல்லையென்றால் ஏதாவது போதைப் பொருள் படகை இந்த டோரா களம் துரத்திய போது ஏற்பட்ட விபத்தா, இல்லையென்றால் போதைப் பொருள் கடத்தல் படகில் இருந்தவர்கள் இந்த படகை நோக்கி ஏதாவது நாசகார செய்கைகளை செய்ததால் இந்த விபத்து ஏற்பட்டதா என்பது குறித்து இதுவரை எந்த விதமான துல்லியமான அறிக்கையிடல்களும் ஸ்ரீலங்கா நேவியிடமிருந்து இல்லை. எனினும் வழக்கமான ரோந்து பணியிலிருந்து திரும்பிக் கொண்டிருந்த போது நேற்று காலை இந்த சம்பவம் இடம்பெற்றதாக கடற்படை கூறிக்கொள்கின்றது. இந்த விபத்து குறித்து தகவல் அனுப்பப்பட்டது நேற்று காலையே ஸ்ரீலங்கா கடற்படையினரும் ஸ்ரீலங்கா விமானப்படையினரும் இணைந்து உடனடியாக மீட்பு நடவடிக்கைகளை ஆரம்பித்திருந்தனர். விமானப்படையின் MI-17 அதாவது MI-17 ரக உலங்கு வானூர்திகளும் பெல் 412 அதாவது பெல் ரக உலங்கு வானூர்திகளும் அந்த பகுதிக்கு மீட்பு பணிகளுக்காக அனுப்பப்பட்டன. எனினும் இந்த படகில் காணாமல் போனவர் இன்னமும் மீட்கப்படவில்லை. அவர் உயிருடன் இருக்கின்றாரா இல்லையா என்பதும் தெரியவில்லை. ஆக மொத்தம் இந்த டோரா படகின் விபத்தின் பின்னால் சில மர்மங்கள் இருக்கத்தான் செய்கின்றன. எனினும் ஸ்ரீலங்கா கடற்படை விரைவில் இந்த விபத்து குறித்து ஒரு அறிக்கையிடலை செய்யும் என்பதை எதிர்பார்த்து கொள்ளலாம். இவ்வாறான தென்னிலங்கை பரபரப்புகள் இருக்கும் நிலையில் தமிழர் தாயகத்திலும் புதியதொரு சிக்கலான நிலைமை வலிந்து உருவாக்கப்படும் அறிகுறிகள் தெரிகின்றன. குறிப்பாக இலங்கையில் தமிழ் பேசும் மக்கள் சார்பாக 6 அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் இணைந்து ஒரு பொதுத்தளத்தை உருவாக்கி 1 மாதம் கடந்துவிட்ட நிலையில் இந்த புதிய குடைச்சலும் சிக்கலும் வருகின்றது. கல்முனை வைத்தியசாலை வடிவில் அது வந்திருக்கின்றது. தமிழ் பேசும் மக்கள் எதிர்கொள்ளும் பொதுவான பிரச்சனைகள் குறித்து செயற்படுவதற்கான இந்த பொதுத்தளம் கடந்த மாதம் 13ஆம் தேதி கொழும்பு ரேணுகா விடுதியில் உருவாக்கப்பட்ட விடயம் நீங்கள் அறிந்த விடயம். இந்த விடயத்தை செய்தி வீச்சும் அப்போது தந்திருந்தது. இவ்வாறான நகர்வுகள் ஒருபுறம் தமிழ் பேசும் மக்களின் ஒற்றுமைக்காக செய்யப்பட்டாலும்
தமிழர் தாயகத்தில் தமிழர்களும் முஸ்லிம்களும் மீண்டும் குடிமிப்பிடிகளை செய்ய வேண்டும், இவ்வாறான ஒரு பொது தளத்தில் அவர்கள் இணைந்து செயற்படக்கூடாது என நினைக்கும் தரப்புகளுக்கும் சில மிஷன்களுக்குரிய வேலைகள் வந்திருப்பதை இந்த கல்முனை வடக்கு வைத்தியசாலையின் புதிய சிக்கல் புலப்படுத்துகின்றது. கல்முனை வடக்கு வைத்தியசாலையில் புதிதாக நியமனம் பெற்ற ஊழியர்களில் உள்ள முஸ்லீம் பெண்களின் ஆடைகள் தொடர்பாகவே இந்த சர்ச்சை வந்து இப்போது இது ஒரு அரசியல் பிரச்சனையாக தீவிரமடைந்திருக்கின்றது. புதிதாக பணிக்கு அமர்த்தப்பட்ட முஸ்லீம் பெண் ஊழியர்கள் தங்களது மத அடையாளத்தை பிரதிபலிக்கும் வகையில் சீருடையை அந்த பாணியில் அணிய, குறிப்பாக முக்காடு போட்டு சீருடையை அணிவதற்கும் நீள காலங்கிகளை அணிவதற்கும் அவர்கள் முயற்சி செய்தமை சர்ச்சைகளை தோற்றுவித்திருந்தது. பர்தா உடை அணிந்து இந்த ஊழியர்கள் கடமையை பொறுப்பேற்க சென்றபோது அவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதாக ஒருபுறம் விமர்சனங்கள் இருக்கின்றன. இதேபோல மறுபுறத்தே இந்த மருத்துவ பணியாளர்கள் இல்லையென்றால் சிற்று ஊழியர்கள் தாதிமாரின் சீருடைகள் இவ்வாறு தான் இருக்க வேண்டும் என ஸ்ரீலங்காவின் சுகாதார அமைச்சு சில நியமங்களை வகுத்துள்ள நிலையில் அந்த நியமங்களுக்கு உட்பட்ட வகையில் இந்த ஆடைகள் இருக்கவில்லை என்பதால் இந்த சர்ச்சைகள் வந்தன. இந்த ஆடைகள் இஸ்லாமிய முறையில் இருப்பதான விமர்சனங்கள் மறுபுறத்தில் வைக்கப்பட்டதால் இந்த விமர்சனங்கள் சார்ந்த கொதிநிலையில் ஈடுபடுகின்றது. குறித்த ஆடைகள் ஸ்ரீலங்கா சுகாதார அமைச்சின் சீருடை வழிகாட்டல் விதிகளின் கீழ் இல்லை என கல்முனை வைத்தியசாலை நிர்வாக தரப்பில் ஆட்சேபனை எழுப்பப்பட்டதால் விடயம் பெரிதாகினது. பின்னர் இதற்கு அரசியல்வாதிகளும் புகுந்து கொண்டார்கள். தமிழ் மக்களும் முஸ்லீம்களும் குடிமைப்புரிகளை செய்ய வேண்டும் என நினைக்கும் தரப்புகளுக்கு இது புதிய தீனியாக்கப்பட்டதால் இந்த விடயம் சமூக வலைத்தளங்களில் ஒரு வாத பிரதிவாதமாக கடந்த சில நாட்களாக தொடர்கின்றது. தமிழ் பேசும் மக்கள் சார்பான 6 அரசியல் கட்சிகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரிஷாட் பதியுதீன் இந்த விடயத்துக்குள் இப்போது நுழைந்திருக்கின்றார். இந்த விடயம் தொடர்பாக நேற்று ஸ்ரீலங்காவின் சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிசவுடன் அவர் பேசியிருக்கின்றார். ஒரு தொலைபேசி உரையாடல் இந்த விடயத்தில் நடந்திருக்கின்றது. இந்த விடயத்தில் அவசரமாக உரிய நடவடிக்கைகள் தேவை என ரிஷாத் பதியுதீன் வலியுறுத்த தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக அரச தரப்பு ரிஷாத் பதியுதீனுக்கு உறுதியளித்ததாக ரிஷாத் பதியுதீன் தரப்பில் சொல்லப்படுகின்றது. இப்போது இந்த விடயம் இன்னொரு படி மேலே போய் கல்முனை வைத்தியசாலைக்கு சிங்கள சமூகத்தைச் சேர்ந்த ஒரு உயர் அதிகாரியை பணிப்பாளராக நியமிக்க வேண்டும் என்ற குரல்கள் முஸ்லீம் தரப்பிலிருந்து இழவைக்கப்படுகின்றன. தமது மத அடையாளத்தின்படி தமக்கு ஆடைகளை அணிய உரிமை வேண்டும் என்ற விடயத்தில் அழுத்தமாக நிற்கும் புதிய ஊழியர்கள் இந்த பிரச்சனை தொடர்பாக ஏற்கனவே இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடுகளையும் செய்திருக்கின்றார்கள். இந்த விடயம் சுகாதார அமைச்சின் கவனத்திற்கும் கொண்டு செல்லப்பட்ட நிலையில் தற்போது பணிப்பாளருக்கு பதிலாக, அதாவது தற்போதைய பணிப்பாளருக்கு பதிலாக சிங்கள சமூகத்தைச் சேர்ந்த ஒரு வைத்திய அதிகாரியை அத்தியட்சகராக கல்முனை வைத்தியசாலைக்கு நியமிக்க வேண்டும் என்ற குரல்கள் இழவைக்கப்படுகின்றன. இப்போது இந்த வைத்தியசாலையின் பணிப்பாளராக ஒரு தமிழர் இருக்கும் நிலையில் இந்த குரல்கள் வந்திருப்பது ஒரு சிக்கலாக பார்க்கப்படுகின்றது. தமிழர்களின் அரசியல் பரப்பில் ஆளுங்கட்சியை எதிர்கொள்வதற்கும் தமிழ் பேசும் அரசியல் கட்சிகள் சில யுக்திகளை வகுத்து செயற்பட தயாராக நிலையில்தான் இந்த சிக்கல் இப்போது வந்திருக்கின்றது. இது ஒரு முள்ளாக இந்த 6 தமிழ் பேசும் அரசியல் கட்சிகளின் தளத்திற்கும் வரக்கூடும், ஒரு பொறியாகவும் அது வரக்கூடும். அனுரவன் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் ஆட்சி அமைந்து 2 வருடங்களை நெருங்கிய நிலையில் தமிழ் பேசும் மக்களுக்காக அது பெரிதும் இதுவரை அரசியல் ரீதியில் நகராத நிலையில் தமிழ் பேசும் மக்களின் பக்கத்தில் இவ்வாறான எதிர்மறை சூட்சுமங்களை விரவிடும் வகையில் சில நகர்வுகள் வலிந்து வருவதாக தெரிவிக்கின்றது. இவ்வாறான சூட்சுமங்களுக்கு கிழக்கு மாகாணத்தின் கடந்த கால அனுபவங்களை தமிழ் முஸ்லிம் கட்சிகள் கருத்தில் கொள்ளாமல் நகர்ந்தால் அவர்களும் பலியாகி விடுவார்கள் என்ற இன்னொரு வலுவான காரணமும் முன்வைக்கப்படுகின்றது. வடக்கு கிழக்கு காணி உரிமைகள் தொடர்பாக ஒரே தளத்தில் தமிழர்களும் முஸ்லீம்களும் ஒன்று சேர்ந்து விடக்கூடாது என்பதை தடுக்கக்கூட இவ்வாறான வலிந்த, குறிப்பாக முஸ்லீம் தாதியர்கள் இல்லைனால் முஸ்லீம் சிற்றூரியர்களின் ஆடை தொடர்பான சர்ச்சைகள் கிளப்பப்படக்கூடும். இவை ஒரு மடைமாற்ற விடயங்களாகவும் வரக்கூடும் என்பதும் பிரஞ்சிக்குரிய ஒரு விடயமாக இருக்கின்றது. கடந்த வருட அக்டோபரில் முஸ்லீம் தாதியர்களின் ஆடை தொடர்பான மாற்றத்தை அங்கீகரிப்பதாக கூறிய அனுர அரசாங்கம் பின்னர் அதிலிருந்து ஒரு பின்னடிப்பை செய்த நிலையில் இப்போது கல்முனையில் புதிய சிக்கல் எழத்தலைப்படுகின்றது. இதற்கிடையே ஸ்ரீலங்காவின் பாதாள உலக குற்ற சந்தேக நபர்களில் முக்கியமான பாதாள குயினாக இருக்கக்கூடிய செவன் அண்மையில் விசாரணைக்காக நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட போது எடுக்கப்பட்ட காணொளிகள் சமூக வலைத்தளங்களில் விவாதத்தை கிளப்பியிருந்த நிலையில் இப்போது இந்த விடயத்தில் சிறைத்துறை சில விளக்கங்களை வழங்கியுள்ளது. செவந்திக்கு சிறையில் எந்த விதமான சிறப்பு சலுகைகளும் வழங்கப்படவில்லை என்றும்
அவர் சிறையில் வழமையான கைதிகள் போல கையாளப்படுவதாகவும் கூறப்படுகின்றது. ஆனால் செவ்வந்திக்கு முன்னர் கடந்த வருடம் பிறந்த நாள் எல்லாம் சிறைத்துறை அதிகாரிகளின் பங்களிப்புடன் ஒத்துழைப்புடன் கொண்டாடப்பட்ட விடயமெல்லாம் பகிரங்கமாகப்பட்டிருந்தது. இப்போது சிறைத்துறை இவ்வாறு கூறுகின்றது. செவ்வந்தியின் விடயத்தில் சட்டவிரோதமாக சட்டத்திற்கு புறம்பாக சிறைத்துறை எதுவும் செய்யவில்லை என்பதால் எந்த விசாரணையும் இந்த விடயத்தில் தேவையில்லை என்றும் சிறைத்துறை கூறிக்கொள்கின்றது. அத்துடன் பாதாள உலகை சார்ந்தவராக செவ்வந்தி இருந்தாலும் பெண்களுக்கு கைவிலங்கு இடுவதில்லை என்ற சிறைத்துறையின் விதிப்படி நியமப்படிதான் அவர் சிறைச்சாலைக்கு கொண்டு செல்ல போட்ட போது, இல்லையென்றால் நீதிமன்றத்திலிருந்து மீண்டும் சிறைச்சாலைக்கு திரும்பிய போது கைவிலங்கு இடப்படவில்லை என்றும் சிறைத்துறை கூறியிருக்கின்றது. சமூக ஊடகங்களில் இந்த விடயம், அதாவது செவ்வந்தி ஒரு புதிய சூட்கேஸுடன் பயணப்பட்டியுடன் ஆடை அலங்காரங்களுடன் குறிப்பாக முக ஒப்பனை மேக்கப் செய்தது போன்ற பாணியில் நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில்தான் இந்த விடயம் சர்ச்சையாக்கப்பட்ட நிலையில் தற்போது சிறைத்துறை இந்த விடயங்களை வந்திருக்கின்றது. இதற்கிடையே இலங்கை சிறைகளில் இருந்து தப்பிச் சென்ற பாதாள உலக கைதிகள் உட்பட பல கைதிகள் இன்னமும் பிடிபடவில்லை எனவும், இவ்வாறாக தப்பிச் சென்ற கைதிகளின் எண்ணிக்கை 709 இருப்பதாகவும், இவர்கள் மீண்டும் கைது செய்யப்படவில்லை எனவும் ஸ்ரீலங்காவின் தேசிய தணிக்கை பணியகம் புதிய பகிர் அறிக்கை உடல் ஒன்றை செய்துள்ளது. ஸ்ரீலங்கா சிறைகளில் நிலவும் வன்முறைகள் மற்றும் பாதாள உலக சார்ந்த கலவரங்கள் தற்போது பெரும் பிரச்சனையாக உள்ள நிலையில்தான் நாட்டின் தேசிய தணிக்கை பணியகம் வெளியிட்ட புதிய அறிக்கையில் நாட்டின் சிறை அமைப்புக்குள் உள்ள பல முறைகேடுகளும் பலவீனங்களும் மீண்டும் ஒரு முறை அம்பலப்படுத்தப்பட்டுள்ளது. இவ்வாறு தப்பிச் சென்ற 700க்கும் மேற்பட்ட கைதிகளில் பலர் கைது செய்யப்படவில்லை எனவும் சொற்ப கைதிகளே கைது செய்யப்பட்டுள்ளதாகவும், ஏனையவர்கள் சமூகத்துக்குள் கலந்து மீண்டும் குற்றச் செயல்களில் ஈடுபடுவதான அச்சங்கள் எல்லாம் இந்த அறிக்கையின் பின்னால் எழுந்திருக்கின்றன. இவைதான் இலங்கையின் செய்திகளாக இருக்கின்றன. அடுத்து இந்திய செய்திகளில் தமிழகத்தின் அயல் மாநிலமான கர்நாடக மாநிலத்தின் வனத்துறை 3 தமிழர்களை சுட்டு கொலை செய்த சம்பவம் மீண்டும் அதிர்ச்சியை உருவாக்கியுள்ளது. 2015 ஆந்திராவில் 20 தமிழர்கள் காட்டுப்பகுதி ஒன்றில் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் போல கர்நாடகாவில் இப்போது 3 தமிழர்களின் உயிர் பறிக்கப்பட்டுள்ளது. காவிரி வனவிலங்கு சரணாலயத்துக்கு உட்பட்ட ஹனூர் பகுதியில் 4 பேர் சட்டவிரோதமாக மான் ஒன்றை வேட்டையாடி அதன் இறைச்சியை பங்கு போடும்போது அவர்களை தாம் தாக்கியதாகவும், அவர்களில் ஒருவர் தப்பியோட 3 சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும் கர்நாடக வனத்துறை தெரிவித்திருந்தாலும், குறித்த நபர்கள் தமது மேய்ச்சல் மாடுகளை தேடி வனப்பகுதிக்கு சென்றதாகவும், அதன் பின்னர் தான் இந்த சம்பவம் இடம்பெற்றதாகவும் கொல்லப்பட்ட தமிழர்களின் உறவினர்கள் சொல்லியுள்ளார்கள். இது ஒரு பெரும் சர்ச்சையாக தமிழக அரசியலில் மீண்டும் வெடிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள். ஓம் சக்தி ஜோதிடம் பண்டித் எஸ்.கே. ராஜு. குழந்தை, பணம், காதல், வியாபார பிரச்சனை மற்றும் பில்லி சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.